இன்றைக்கி வந்து கடைசி வெள்ளி, அதனால் நாங்கள் காலையிலே ஓரி சுவாமி கோயிலுக்கு போயிட்டோம். காலையிலே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு, அம்மன் சாமி கும்பிட்டுட்டு, அப்படியே இசக்கியம்மன் கும்பிட்டுட்டு, ஃபேமிலியாக ஒரு பிக் எடுத்துகிட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்துருந்தோம் ஃபேமிலியோட. என் பையன் நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டான் காலையிலே. என் பொண்ணு தூக்கத்தில் அப்படியே முழிச்சு உட்காந்துருக்கான். அப்புறம் நாங்கள் நின்ன பக்கத்துலேயே ஒரு டாக் இருந்துச்சு. அது பாவம் ரொம்ப பசியாக இருந்தானே அதுக்கு ஒரு பாக்கெட் பிஸ்கெட் வாங்கி போட்டோன்னே அது எங்கள் கூடாலே வந்துடுச்சு, எனக்கு பிஸ்கெட் தாங்க அப்படின்னு. ஃபைனலாக தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டோம். அந்த நாய் எங்களை பார்த்துட்டே இருக்கிறது, பிஸ்கெட் போட மாட்டாங்களான்னு. சரி, இந்த கடையில் அப்படியே ஒரு டீயை குடிச்சிட்டு பக்கத்துலேயே கடையெல்லாம் நிறைய திங்ஸ் நிறையா வந்துருந்து இன்றைக்கி. ஸோ அப்படியே திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கடைக்குள்ளே போனோம். கடைக்குள்ளே பார்க்கும்போது பசங்களுக்கு நல்ல திங்ஸ் நிறைய இருந்துச்சு. சின்ன பசங்களுக்கு, கேர்ள்ஸ்க்கு. நான் கொஞ்சம் ரெயின்போ பேங்கிள்ஸ் வாங்கினேன், நல்லா இருந்துச்சு. ஏற்கனவே வாங்கியிருந்தேன். அப்புறம் எங்கள் பாப்பா வந்து ஒரு பொம்மை வாங்கிட்டா, அதை வச்சுட்டு டான்ஸ் ஆகிட்டே இருந்தா. ஃபைனலாக சாஸ்தா கோயில் போனோம். சாஸ்தா கோயில் பார்த்திங்கன்னா இந்த குதிரை மேலே இருக்கிற சாமி பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கே. அப்புறம் இந்த சாஸ்தா கோயிலில் நீங்கள் இந்த பக்கத்துலேயே ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்துக்கிட்ட நின்னிங்கன்னா நிறைய பேர்ட்ஸ் சவுண்டு, ரொம்ப வெயிலே தெரியாத அளவுக்கு அப்படி க்ளவுடியாக இருக்கும். ஃபைனலாக என் பொண்ணு கேமரா பார்த்துட்டு வா 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 வான்னு சொல்லிட்டு இருந்தா. நிறைய காக்காலாம் வந்துட்டு இருந்தானே, அந்த காக்காவை பார்த்து வா 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 அப்படி சொல்லிகிட்டே இருந்தா. அப்படி தான் ஃபஸ்ட் பேச ஆரம்பிச்சிருக்கா கொஞ்சம் கொஞ்சம். ஸோ அதை அப்படியே ரசித்து வீடியோ பார்த்துட்டே இருந்தேன். காக்காவை பார்த்துட்டு வா 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 வான்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. சரி, அப்படியே இருந்து காக்கா கிட்டே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு காக்கா கிட்டே போக அவளுக்கு ஒரே ஹாப்பி ஆகிட்டா. ஐயோ, காக்கா கிட்டே போகிறோமே அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ரொம்ப மைண்டு ஃப்ரீயாக இருந்துச்சு, ரொம்ப பிளெஸ்டாக இருந்துச்சு. மந்த்லி ஒன்ஸ் இப்படி வரும்போது ஏர்லி மார்னிங் வந்து இப்படி பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. ஃபைனலாக நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம், ரீச் ஆகிட்டோம். பாய்.